பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 19வது வசனம். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொருளாசை யாருக்குள்ளே இருக்கிறதோ அந்த ஆசை அவர்கள் உயிரை வாங்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஃபாதர் அழகா பாடியிருக்கிறான், பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம் என்று. பொருள் மேல ஆசை வராதா என்று கேட்டால் கண்டிப்பா வரும். அப்படி ஆசை வராத நபரே கிடையாது, எல்லாருக்குள்ள வரும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், தனக்குரியது அது அல்லன்னா அதன் மேல இருக்கிற ஆசை நம்மில் வேரூன்ற நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அப்படி வேரூன்ற இடம் கொடுத்தால் அதை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமே நம்மில் தோன்றி நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கும். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, வேதம் எச்சரிக்கிறது, பொருளாசை உள்ளவன் அவன் உயிரை அந்த ஆசை வாங்குமா. வேதத்தில் ஆகான் என்கிற ஒருவனை குறித்து நமக்கு அழகாக யோசுவா 6-7 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இஸ்ரவேலர்கள் எரிகோவை பிடிக்க போகிறார்கள். அப்பொழுதே கர்த்தர் யோசுவாவினிடத்தில் ஜனங்கள்கிட்ட சொல்லும்படி வான் பண்ணுவார். சாபத்தீடான ஒன்றை அங்கிருந்து எடுத்துடாதீங்க. அந்த இடம் பாழாக்கப்பட்டு தேவனால் சபிக்கப்பட்டு தேவனால் கைவிடப்பட்ட இடம். அந்த இடத்தை தான் தேவன் அழிக்கப் போகிறார். அங்கிருந்த விக்கிரகங்கள், அங்கிருந்த அருவருப்புகள், அங்கிருந்த தேவனுக்கு பிரியமில்லாத துணிகரமான காரியங்கள், இது நிமித்தம் தேவன் அந்த இடத்தை கைவிட்டு விட்டார். அந்த இடத்தை அழிக்க தீர்மானிக்கிறார். எனவே நீங்கள் அதை பிடிக்கும்போது அங்கே இருக்கிற எந்த பொருளையும் தொட்டுறாதீங்க. அது சாபத்தீடானது, கர்த்தர் வேண்டாம் என்று விட்டது. இது யோசுவா ஜனங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்றார். எல்லாரும் ரெடி, சரி, ஓகே எல்லாம் சொல்றாங்க. அது போலவே எரிகோ பிடிக்கப்படுகிறது. எரிகோ இஸ்ரவேலருக்கு முன்பாக இடிந்து விழுகிறது. ஜனங்கள் எல்லாம் அடிந்து போகிறார்கள். இஸ்ரவேலர்கள் எரிகோ பட்டணத்தை மேற்கொள்ளும் போது இந்த ஆகான் என்பவன் சில அற்ப காரியங்கள் மேல ஆசைப்பட்டு யாருக்கும் தெரியாமல் அதை எடுத்து வைத்து கொண்டான். இது நிமித்தம் என்னாக ஆரம்பித்தது என்றால், கர்த்தர் அவர்களோடு இருப்பதை நிறுத்திவிட்டார். அடுத்து ஆயி என்னும் ஒரு சிறு பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போகும்போது இஸ்ரவேலர்கள் தோற்று போகிறார்கள். யாருக்கும் ஒன்று புரியவில்லை. யோசுவா தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது கர்த்தர் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது ஆகான் வரவழைக்கப்படுகிறான். இதனால ஆகானும் அவன் குடும்பம் முழுவதுமே அந்த இடத்துல மாண்டு போகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பார்த்தீங்களா? இந்த பொருளாசை, ஒருவனுக்குள் இருந்த பொருளாசை அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தின் உயிரே வாங்கிட்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். 30 வெள்ளி காசுக்கு யூதாஸ் ஆசைப்பட்டு எவ்வளவு மேன்மையை இழந்தான் தெரியுமா? ஆசை எழும்பும் போது புரிந்து கொள்ளுங்கள், இது தேவையான ஆசையா தேவையில்லாத ஆசையா? இம்மைக்குரிய காரியங்கள் மேல் எழும்புகிற ஆசைகள் நமக்குள் வேறுண்டாகாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எப்பொழுதும் திறந்த புத்தகமாய் வைத்துக் கொள்வோம். எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்ல பழகும். ஆண்டவர், இப்படி ஒரு ஆசை வருது ஆண்டவரே, இது உமக்கு சித்தமில்லாததானால் அது சுட்டெரிக்கப்படுவதாக. அதுதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எந்த எண்ணத்தையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிறோம், கீழாக்குகிறோம் என்று. எல்லா எண்ணத்தையும், நமக்குள்ள எழும்புகிற எண்ணத்தை கூட ஆண்டவர்கிட்ட சொல்ல பழகுவோம். நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் அவர் அந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறாரே. உயிரை வாங்கும் பொருளாசை நமக்குள்ளே வேண்டாம், பரலோக ஆசை நமக்குள்ளே ஓங்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இந்த நாளிலே எங்களோடு பேசி நம்முடைய நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். உயிரை வாங்கும் பொருளாசை எங்கள் வேறுண்டாகாதபடி கர்த்தாவே, நித்தியத்தை குறித்த ஆசை எங்களில் வேறுண்டட்டும். இயேசுவை குறித்த ஆசை எங்களில் பெருகட்டும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.